ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் இருக்க மாதிரி எப்படி இருந்த ஒரு வீடு வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இப்படி மாறி இருக்குங்கிறத பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் கிராமத்தில் இருக்கிற ஒரு பூர்வீக வீடு தான். அந்த வீட்டில் வந்து வருஷம் பொங்கலுக்காக நாங்கள் வந்து ஒயிட் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வருவோம் வீட்டை. ஒரு ரெனோவேட் பண்ணுவோம். எவ்ரி இயர் நாங்கள் அதை பண்ணிட்டு தான் வரோம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு பூசுறதுக்காக ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து கீழெல்லாம் போட்டு கச்சன்னு இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் ஒரு டெனண்ட் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நாங்கள் எங்களுடைய யூஸ்க்கான ஏரியா தான். பார்த்திங்கன்னா தெரியும் இது ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா, இந்த ரீசண்டாக பெஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசம் பிடிச்சி கருப்பாக பார்க்கவே ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா அது வந்து டவுனில் இருந்ததுன்னா அதோட இது மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும். இது கிராமத்து வீடு, அதனால் வந்து இது இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி இருக்கிற இந்த வீட்டை நம்ம வந்து எந்த அளவுக்கு மாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கான இந்த சுண்ணாம்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆளுங்கள்லாம் அந்த ஊரில் அங்கங்கே ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்குன்னு அந்த டைமில் அந்த பொங்கல் சீசனில் ஆளுங்கள்லாம் எங்களுக்கு வருவாங்க. கால் பண்ணி கூப்பிட்டா வந்து நீட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் என்ன, நம்ம கூட இருந்து மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். இந்த மாதிரி ஏணியெல்லாம் வச்சுட்டு பெரிய ஹைட்டாக இருக்கிற செவருன்னா இப்படி தான், கொஞ்சம் ரிஸ்க்கு தான். என்ன பண்ணுறது, பாருங்கள். பூசி ஆல்மோஸ்ட் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் பூசியாச்சு. பூசின வீடு தான். காம்பவுண்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. பேக் வால் முதற்கொண்டு கவர் பண்ணியாச்சு. பின்னாடி எங்கள் வீட்டில் நிறைய தென்னை மரம் இருக்குது. ஸோ அடிக்கடி குப்பை நிறையா விழுகும். இதை மெயின்டைன் பண்ணுறக்கே நாங்கள் வந்து ஆளுங்களை வச்சு அப்பப்போ மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன இருந்தாலும் பூர்வீக வீடு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதே மாதிரி வருஷம் பொங்கல் வந்து எங்களுக்கு இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம், இந்த வீட்டில் தான். ரொம்ப ஜாலியாக இருக்கும். கிராமத்து வீடுனாலே அது ஒரு வில்லேஜ் சைடுனாலே ஒரு விதமான ஒரு அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்தில் எல்லோரும் வர போக ஒரு மாதிரியான ஒரு டவுன் லைஃப் மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல இயற்கையான காற்று. எங்கேயும் இல்லை, பொள்ளாச்சி பக்கம்தான் ஒரு கிராமம். ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீடு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒன்றுக்கும் தனித்தனியாக ஆள் வைக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் செவரெல்லாம் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் அந்த வீட்டோட வியூ. நல்லாயிருக்கும். அங்கே ஒரு பெரியவர், அவரை ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள் அந்த வீடும் அப்படி தான். இவங்க வந்து ஒரு 4 days முன்னாடியே ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்களா. பொங்கல் அப்படின்னு வர்றதுக்குள்ளே எல்லா வீடும் இப்படி நீட்டாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு பொங்கல் செலிப்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் சம்மந்தமான ஆளுங்க தான் இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு அந்த பொங்கல் செலிப்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இங்கே பாருங்கள், என் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேலே இருக்கிறதெல்லாம் கட்டினதெல்லாம் இறக்கி வச்சு, இதை விலக்கி வச்சு விளக்குறக்கு ஒரு 2 ஆள், இதை விலக்கி கமுத்தி காய வச்சு இதை எடுத்து திருப்பி கட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். கிட்டத்தட்ட 1 வீக் வேலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 1 வீக் வேலை பார்த்தோம். இவ்வளோ 7 பேர் வேலை பார்த்தாங்க இந்த வீட்டில். ஃபைனல் டச் இது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த வாசல் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அந்த பூசி வலித்து கோலம் போடுறது அப்படின்னா தான் அதோட ஃபினிஷிங்கே. அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாணம் போட்டிருக்காங்க. இந்த கோலம் நான் தான் போட்டேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டேன். ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுவும் ஒரு விதமான ஒரு இது தானே. பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அதெல்லாம் ஆயில் பெயிண்ட்டு, அதெல்லாம் சோப் வாட்டர் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். அதையும் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி இருக்கா. இப்போ எங்களுக்கு பொங்கல் வந்துருச்சு. உங்களுக்கு பொங்கல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அங்கே இருக்கிற கொஞ்சம் திங்ஸ்லாம் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். அவ்வளோதான், எங்களுக்கு பொங்கல் வந்தாச்சு. பாத்ரூம் உள்ள வெளியே நீட்டாக எல்லா பக்கம் ஒயிட் வாஷ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.